Hello viewers, welcome to MitraAariWorks. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இன்னொரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன். இப்போ வந்து நான் ஸ்கேல் வச்சு ஒரு 2 inches கேப்ல வந்துட்டு நான் வந்து ஒரு டாட் வெச்சுக்கிறேன். ஸோ டாட் வெச்சுக்கோங்க. வெச்சிட்டதுக்கு அப்புறமா வந்து கீழ அதே மாதிரி ஒரு லைன் போடுங்க. இந்த ரெண்டு லைனுக்கு நடுவுல வந்து நான் ஸ்டோன் வைக்க போறேன், ஸ்டோன் செயின். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த 2 inches லைன் வச்சா இல்லையா, அதுக்கு இன்பிட்வீன் வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் ட்ரையாங்கிள்ஸ் வரணுன்றதுனால நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன். 2 inchesக்கு அந்த ட்ரையாங்கிள் வரும். ஸோ ஒரு 2 inchesக்கு சென்டரில் ஒரு டாட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்து அந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு 5 ட்ரையாங்கிள்ஸ் போட்டு காட்டுறேன். உங்கள் ஸ்லீவ் வந்து நீங்கள் எவ்வளோ பெருசு போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸ்க்கான நம்ம கையிலேயே ட்ரா பண்ணி பண்ணுறது. இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் அப்படியே வந்து நான் கொஞ்சம் வரைவேன் ஓரளவுக்கு. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே வந்து அந்த இமேஜ் பார்த்து நான் வரைஞ்சிட்டேன். நீங்கள் வந்து இதை வரையணுன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிசைனை எடுத்துகிட்டு இப்போது நான் கிளாத்துக்கு அடியில் வந்துட்டு அந்த டிசைனை வச்சு இந்த எப்படி வந்து இந்த ட்ரேஸ் பண்ணுறது, கிளாத் மேலே எப்படி வந்து இந்த கீழே டிசைன் வச்சு வரைகிறதுன்றது வந்து நான் ஒரு வீடியோ காட்டிருக்கேன். கீழே வந்து டார்ச் வச்சு அந்த டார்ச் லைட்டோட அந்த வெளிச்சத்தில் வந்து நம்ம அந்த கீழே இருக்கிற இமேஜ் தெரியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே ஐ கார்டு போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது எப்படி வந்து இமேஜை வச்சு வந்து நம்ம கிளாத் மேலே ட்ரா பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தடில் ஸோ நீங்கள் ஐ கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த டிசைன் வந்து நான் வந்து இது நெட்டில் தான் பார்த்து எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கு, எனக்கு பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் அந்த டிசைன் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த டிசைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து அந்த டிசைனுக்கு வந்து நம்ம வந்து அந்த பட்டர்ஃப்ளைக்கு வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இஷ்டம் தாங்க. ஸோ நான் வந்து இது எப்படி வந்து பண்ணுறதுன்றது வந்து ஜஸ்ட் வந்து ஸோ இந்த 2 லைனுக்கு நடுவில் வந்து பீட் வச்சா நல்லாயிருக்கும். பட் நான் வந்து ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டோன் செயின் தான் வைக்கணும்னு இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு டிசைன்ஸ் இந்த ஒரு வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு சென்டரில் வந்து நான் வெறும் பீட் கூட தைச்சிடலாம். பட் நான் வந்து ஸ்டோன் செயின் வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் குயிக்காக முடியணும் ஒர்க்குன்ற போது நீங்கள் ஸ்டோன் செயின் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டோன் செயின் வந்து க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஸ்டோன் செயின் வச்சு எடுத்தோன்னா பீட்ஸ் தைக்க போகிறேன்னா கூட நீங்கள் பீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நான் போட்ட மாதிரி தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு ஒரு ஐடியா. ஸோ இந்த ஒரு டிசைனை வந்து நான் எப்படி வந்து டிசைன் பண்ணுறேன், என்னென்ன பீட்ஸோ என்ன ஸ்டிச்சஸ் வச்சு நான் பண்ண போகிறேன்றது நான் காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற கிளிப் ஸ்டோன் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக கடையில் கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நல்ல க்ளூ வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து என்ன தைக்க போகிறதில்ல, நமக்கு தைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நல்ல க்ளூ வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் சுற்றி வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா மறுபடியும் ஒரு ஸ்டோன் செயின் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் ஒட்டலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு செயின் ஸ்டிச் கூட உங்கள் சாரி என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு அந்த ட்ரையாங்கிளோட அவுட்லைன் சுற்றியும் வந்து பீட்ஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ 2 mm பீட்ஸ். ஸோ நீங்கள் அதான் நான் இவ்வளோ ஐடியாஸ் சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து பீட்ஸ் தைச்சிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு டிசைன் எப்படி வந்து இப்போ நான் பட்டர்ஃப்ளை வந்து இங்கே ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. சரி, நீங்கள் பட்டர்ஃப்ளை தான் போடணும்னு இல்லை, இங்கே வந்து நீங்கள் ஒரு பீகாக் போடலாம். நீங்கள் ஏதாவது வந்து உங்களோட எங்கேயாவது நீங்கள் வந்து ஏதாவது வேறு ஏதாவது லோட்டஸ் மாதிரி போடலாம், இல்லை மேங்கோ மாதிரி போடலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வரையணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்கேயாவது டிசைன் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி போடலாம். ஸோ இது ஜஸ்ட் வந்து கீழே வந்து ஒரு பார்டர் லைனாக நான் வச்சுருக்கேன். ஸோ பார்டருக்கு வந்து இந்த ஸ்லீவ்ஸ்க்கு ஒரு பார்டராக வச்சுக்கோங்க. இதே நம்ம நெக்கு கூட இந்த பார்டர் லைன், இந்த ட்ரையாங்கிள் பார்டர் லைன் நம்ம போடலாம். ஸோ இது மாதிரி நான் ஃபுல்லாக பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோன் செயின் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே ஒட்டிட்டு விடக்கூடாது. ஸ்டோன் செயினுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும், செயின் ஸ்டிச் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் இப்போ சரி த்ரெட் வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்டோனுக்கு ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச்,
அப்புறம் அங்கே ஒரு 2 ஸ்டோனுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் ரைட்டில் கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் மேலே போயிட்டு ஒரு 2 ஸ்டோனுக்கு ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் லெஃப்டில் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு 2 ஸ்டோனுக்கு வந்து மேலே ஒரு 2 செயின் ஸ்டிச். ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வந்து மாற்றி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த செயின் வந்து வராமல் இருக்கும். அண்ட் இதே நீங்கள் வந்து நான் சரி த்ரெட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் கலர் த்ரெட்டில் கூட போடலாம். ஸோ கலர் த்ரெட்டில் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ செயின் ஸ்டிச் வந்து எப்படி தைக்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ பார்த்து கொடுத்துருக்கேன், அதில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் டுட்டோரியல் கிளாஸஸில். ஸோ இப்போது செயின் ஸ்டிச் ஃபுல்லாகவே வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் வந்து மேலேருந்து கீழே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செயின். இப்போ நம்ம ஜிக்ஸாக இங்கே அங்கே போயிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த பக்கம் அந்த பக்கம். இப்போ லைனாக மேலேருந்து ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் அந்த பக்கம் கீழேருந்து ஒரு செயின் ஸ்டிச் ஃபுல்லாக அவுட்லைன் மாதிரியே போட்டுக்கோங்க அந்த ஸ்டோன் செயினுக்கு பக்கத்தில். ஸோ ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து எதாவது கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட கலர் சில்க் த்ரெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து உங்களுக்கு இதுதான் போடணுன்றது நான் உங்களுக்கு சொல்லலை, நான் அகைன் சொல்கிறேன். நான் போட்ட மாதிரி தான் நீங்கள் போடணுன்னு இல்லை. நீங்கள் இதை அப்படியே வந்து ஒரு சின்னதாக ட்ராப் பண்ணி ப்ராக்டிஸ்க்காக நான் சொல்கிறேன். நீங்கள் சின்னதாக ட்ராப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து அந்த பட்டர்ஃப்ளையோட அவுட்லைன் வந்து நான் போட்டுட்ருக்கேன். செயின் ஸ்டிச் சரி த்ரெட் வச்சு நான் ஃபுல்லாக வந்து பட்டர்ஃப்ளை வந்து இது போட்டுட்ருக்கேன், செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். அந்த கர்வ்ஸ் அண்ட் பென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக வந்து அந்த கர்வ்ஸ் அண்ட் பென்ஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அவுட்லைன் வந்து நல்லா நம்ம வந்து காட்டினா தான் அது என்ன பிக்சர்ன்றது உங்களுக்கு தெரியும், இமேஜ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது பட்டர்ஃப்ளைன்றது வந்து அந்த கர்வ்ஸ் அண்ட் பென்ஸ் வந்து நல்லா வந்து ஷார்ப்பாக கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் அண்ட் பென்ஸ் எப்படி ஷார்ப்பாக போடுறோன்னு கூட நான் வந்து காட்டியிருக்கேன். இப்போ வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இது ஃபில்லிங் போட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருக்கேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணி மேலே போயிட்டு அங்கேருந்து இழுத்து போடணும். ஸோ அப்படி உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் வராது, ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து இந்த லோட் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ மேலே ஒரு செயின் கீழே ஒரு செயின் இழுத்துட்டு மேலே ஒரு லாக் செயின் அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது ஜஸ்ட்டு ஃபில்லிங் தான். அது உள்ளே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டிச்ன்றதுலாம் வந்து பெருசாக வந்து இதில் தெரியாது. ஏன்னா ரொம்ப கம்மி கேப் பண்ணுறதுனால ஜஸ்ட்டு வந்து ஏதோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் கூட வந்து நீங்கள் போடலாம். செயின் ஸ்டிச் கூட வந்து ஃபுல்லாக போட்டு கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டியது வந்து ஜஸ்ட் ஃபில் பண்ணணும். நீங்கள் சரி த்ரெட் யூஸ் பண்ணி போடலாம் ஃபில்லிங்க்கு, இல்லைனா வந்து ஜர்தோசி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஜர்தோசி கூட உங்களுக்கு காட்டியிருக்கேன். அது ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு போடலாம். இல்லை பீட் கூட நீங்கள் தைக்கலாம். ஸோ சுகர் பீட்ஸ் ரொம்ப இப்போ விற்குது. ஸோ அதை அப்படியே ஜஸ்ட் க்ளூ போட்டுட்டு மேலே ஃபுல்லாக போட்டுடலாம். ஸோ நான் உங்களுக்கு அது கூட அப்கமிங் கிளாஸஸில் காட்டுறேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து நான் த்ரெட்ஸ் இந்த சாரீ கலரோட த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி அதில் என்ன கலர்ஸ் இருக்கோ சாரியில் அதுக்கேற்ற மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் ஃபில் பண்ண போகிறேன். லோட் ஸ்டிச்சோட ஃபில்லிங் தான், ஃப்ளாட் லோட் ஸ்டிச். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிகினர்ஸ்ன்றதுனால இதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும். இல்லைனா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அந்த ஸ்டிச் கற்றுக்கிட்டு கூட நீங்கள் அது போடுங்க. ஸோ இப்போ அந்த பட்டர்ஃப்ளையோட அடி பாகத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து பீடு கொடுத்துருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக பீட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல் அவுட்லைன் பீட் கொடுத்துட்டேன். இப்போது அந்த ஃபேஸ் பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய பீடு, இந்த பெரிய பீட் பார்த்திங்கன்னா வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து நார்மலாக எண்ணாட் போட மாட்டேன். இப்போ பாருங்கள், அந்த வந்து இங்கேருந்து அப்படியே செயின் ஒரு லூப் எடுத்து அந்த லூப் அப்படியே ரிவர்ஸ் கொண்டு போயிட்டு இந்த பீடுக்கு அடியில் அப்படியே கொண்டு போயிட்டு அடியில் அந்த பீடுக்கு அடியில் அந்த நூல் போயிடுச்சுன்னா கீழே அப்படியே லெஃப்ட் சைடில் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து
சிம்பிளான ஒரு ஸ்டிச். எண்ட் நாட் போட வேண்டியதில்லை இதுக்கு. இந்த பீடுக்கு எண்ட் நாட் போட வேண்டியதில்லை. ஸோ இந்த பீடுக்கும் அதான் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பீட் தைச்சாச்சு. பீட் போட்டுட்டு அந்த லூப் எடுக்கிறீங்கள, ஸோ அந்த லூப் எடுக்கும்போது அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வாங்க. அந்த லூப்பை வந்து அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்துட்டு அந்த பீடு கடியில் கொண்டு போயிட்டு கீழே அப்படியே இழுத்துடுங்க. லெஃப்ட் கையில் வந்து கீழே இழுத்துடுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பீடுக்கும் எண்ட் நாட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எண்ட் நாட் போடும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஒரு பீடுக்கும். ஸோ அப்போ அதுக்கு பதிலாக இந்த லூப் எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி விட்டு, ஒரு எங்கேருந்து நீங்கள் லூப் எடுக்கிறீங்களோ முன்னாடியோ பின்னாடி விட்டுட்டு அது கடியில் கொண்டு போயிடணும். அந்த லூப்பை வந்து அந்த பீடு கடியில் கொண்டு போயிட்டு கீழே லெஃப்ட் கையில் பிடிச்சி கீழே இழுக்கணும். இதுதான் உங்களுக்கு லுப் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து அதோட டிசைனோட ஓவரால் லுக். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்லீவ்ஸ் பெருசாக இருந்ததுன்னா ஆப்போசிட்டில் ஒரு பட்டர்ஃப்ளை போட்டுக்கோங்க. ஸோ நெக்குக்கும் இதே போட்டு நெக்கோட ஒரு கார்னரில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.